அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்போட உங்கள்கிட்ட நான் பேச போறேன். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இந்தியாவில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம இந்த 80 ஆண்டுகள்ல என்னென்னலாம் சாதிச்சோம்? இந்த 80 ஆண்டுகள்ல நாம என்ன விஞ்ஞான பூர்வமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த பயணமாக இருக்கட்டும், கல்வி, பொருளாதாரம், ஏழைகள் முன்னேற்றம், இப்படி பலதரப்பட்ட ஏரியாவில் நம்ம எப்படி முன்னேறி இருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஆய்வு, ஒரு அலசல். இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு அலசல். இந்த காணொலியில் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவதுங்க, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு எண்ணற்ற தியாகங்களை பண்ணியிருக்காங்க நம் முன்னோர்கள். கிட்டத்தட்ட 150 வருடங்கள் போராட்டம். நீங்க பாத்தீங்கன்னா 1857 சிப்பாய் கழகம் முதல் கிளர்ச்சி நார்த் இந்தியாவில் ஆச்சு. அதுல இருந்து தான் அந்த சுதந்திர வித்திடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1806 வெள்ளூர் மியூட்டினின்னுவாங்க, வெள்ளூர் கிளர்ச்சி அங்கேயே ஆயிருக்கு. அப்பவே பயங்கரமான புரட்சி. அதுதான் சுதந்திரத்திற்கு முதல் வித்திட்ட ஒரு கிளர்ச்சின்னு சொல்றாங்க. அப்படி நார்த்ல பாத்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, கோகலே, திலகர், சுபாஷ் சந்திர போஸ், ஜான்சி ராணி போன்றவர்கள். சவுத்தில் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், ராஜாஜி, காமராஜர், இப்படி மகாகவி பாரதியார், வஉசி போன்ற மிகப்பெரும் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார்கள். பல இன்னல்களை அடைந்தார்கள், ஜெயிலுக்கு போனாங்க. எவ்வளோ போராட்டம், ரத்தம் சிந்தினாங்க. என்ன போராட்டம்? கடைசியாக 1947 ஆகஸ்ட் 15 இரவுல நமக்கு சுதந்திரம் கொடுத்தோம் பிரிட்டிஷார்ஸ். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாட்டில். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சுதந்திரத்தை மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே நாம் பெற்றோம். மகாத்மா காந்தி சுதந்திரம் பெற்று ஒரு சில மாதங்களிலே இறந்து போகிறார், கொலை செய்யப்படுகிறார். அது வேற விஷயம். எனவே இந்த சுதந்திர தினத்தை எப்படி நாம் அணுகுவது, இந்த சுதந்திர தினத்தில் நாம் யோசிக்க வேண்டியது என்ன, சிந்திக்க வேண்டியது என்ன, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல நல்லா வந்திருக்கோமா சுதந்திரம் அடைந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி குட். எஜுகேஷன், கல்வியில வெரி குட், ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். டிகிரியில் நிறைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் எஜுகேஷன்ல வந்திருக்காங்க. பிஜி, டாக்டரேட்லாம் பண்றாங்க. அதே போல பலதரப்பட்ட கோர்சஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், அந்த மாதிரி நிறைய இந்தியாவில் எஜுகேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10ஆம் வகுப்பு படிக்கிறவர்களும் அதிகமாக இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் குறைஞ்சிருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 80 ஆண்டுகளில் நல்லா வளர்ந்துருக்கோம். ஹவ் அபவுட் மெடிக்கல், மெடிக்கல்ல எப்படி? அதுலேயும் ரொம்ப நல்ல வளர்ச்சி, நிறைய அறிவுபூர்வமான வளர்ச்சி, நிறைய மருத்துவமனைகள் த்ரூ அவுட் இந்தியா. சென்னை பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு பெயர் போனது. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் இங்க சென்னையில் மருத்துவம் எடுத்துக்கிறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட், A to Z எல்லா மெடிசன்ஸும் இங்கே இருக்கு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே சென்னையில் இருக்குங்க. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வளர்ந்த வளர்ச்சிகள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. போர் பீப்புள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏழைகள், ஏழையுடைய வாழ்வாதாரம் இன்னும் அந்த அளவுக்கு 80 ஆண்டுகளில் வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இன்னும் இல்லை. கம்பேர்ட் டு நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், பல தேசங்களை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்த சைடு இவங்க ஈரான், அது போல அந்த சைடு அமெரிக்கா, அவங்களெல்லாம் பார்க்கறச்சு இங்கே பாவர்ட்டி இன்னும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்?
ஏன் வந்து ஏழைகள் ஏழைகளாவே இருக்காங்க, பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா ஆயிட்டு போறாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கணும். எத்தனையோ திட்டங்கள் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் வருது. என்னமோ நெறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. இருந்தாலும் இன்னும் ஏழையினுடைய பெர்சன்டேஜ் 20, 25லிருந்து இருக்கு பாவர்ட்டி. அதனால அது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட். சுதந்திரத்தில அது ஒரு கவனிக்க வேண்டியது விஷயம். அதுக்கப்புறம் மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்மென்ட் கிடைச்சிருச்சா? எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகள் நெறைய பெருகுனாலும், வில்லேஜ்ல இருந்தவர்கள்லாம் நெறைய எம்ப்ளாய்மென்ட்க்கு போனாலும், இன்னும் வேலை வாய்ப்புகள் இல்லாம டிகிரி படிச்சுட்டு, பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு, என்ஜினியரிங் படிச்சுட்டு, இன்னும் வேலை இல்லாம பல கோடி மாணவர்கள் தவிக்கிறாங்க. இல்ல ஒரு சிலர் வந்து சில சொற்ப சம்பளத்திற்காக போகுறாங்க. இதெல்லாம் இந்த நிலையை மாற்றுவது? ஏன் இன்னும் வந்து இந்தியா இப்படியே இருக்கு? இதுக்கு இங்க வர அரசாங்கங்கள்லாம் என்ன செயல்முறைய கொண்டு வராங்க? நல்லபடியான எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாங்களா? அதே மாரி செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆன்டர்பிரினியர்ஸ என்கரேஜ் பண்றாங்களா? இதெல்லாம் நாம நெறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க. அலசி ஆராயணும். ஒவ்வொரு இந்தியருக்கும் இதுல கடமை இருக்கு. அதேபோல நம் நம் ஸ்டேட் டூ ஸ்டேட் பிரச்சனைங்க இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, காவிரி இஷ்யூ. கர்நாடகா, தமிழ்நாடுக்கு பிரச்சனை. கர்நாடகா இது தமிழ்நாடு, கேரளாக்கு பெரியார் இஷ்யூல ப்ராப்ளம். நார்த்து, சவுத்து இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது? பாரதி சொன்னாரு, "18 மொழி இருக்கு. ஆனா சிந்தனை ஒன்றா இருக்கணும்" அப்படின்னு. ஆனா அப்படி இருக்கா? ரியாலிட்டில இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க. அதெல்லாம் நம்ம ஏன் இந்த மாரி நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் இல்லையா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. எவ்வளோ முன்னேறி இருக்கு. அதுல சந்தேகமே இல்லைங்க. இருந்தாலும் நம்மளே வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாரி அப்படி பண்ண முடியாது. பிரச்சனைகள் இருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு ப்ராப்ளம். புவர் பீப்பிள் இன்னும் சஃபர் ஆகுறாங்க. மிடில் கிளாஸ் இன்னும் அவங்க உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாசத்த ஓட்டுறதுக்கு மிடில் கிளாஸ் இன்னும் சஃபர் ஆகுறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த பிரச்சனைகள எப்படி இவங்க சால்வ் பண்ண போறாங்க? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, ஆ 140 கோடி ஜனத்தொகை. இதுல இளைஞர்களுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 50% இளைஞர் பாப்புலேஷன். இப்படி பார்க்கும்போது, எவ்வளோ நம்ம முன்னெச்சரிக்கையான திட்டங்கள், ஒரு உலகளாவிய திட்டங்கள கொண்டு வரணுங்க. எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீரியட்ல எல்லாரும் பெங்களூருக்கு படையெடுத்தாங்க இல்லைங்களா வேலைக்கு. இப்ப சென்னையும் நல்லா முன்னேறி இருக்கு. ஆட்டோமொபைல்ல நல்லா முன்னேறி இருக்கு. ஐடிலயும் நல்லா முன்னேறி இருக்கு. ஐடில ரொம்ப அபார இது முன்னேற்றம். இருந்தபோதிலும் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. என்ன பண்றது? நிறைய இண்டஸ்ட்ரீஸ கிரியேட் பண்ணணுமா? அக்ரிகல்ச்சர் பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? எத்தனை அணைகள் கட்டுனாங்க தமிழ்நாட்டுல? இன்னும் ஏன் வந்து இந்த தண்ணி பிரச்சனை இருக்கு? இன்னும் ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம் இருக்கு? அக்ரிகல்ச்சர் ஏன் இன்னும் வந்து அந்த எப்ப பார்த்தாலும் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் உண்ணாவிரதம். விவசாயிகள் இறந்து போறாங்க. அதனால இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன வந்து அவங்களுக்கு மானியம் குடுக்குறாங்க அப்படின்ட்டு நெறைய போராட்டம். இதெல்லாம் எப்ப இவங்க முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க? மீனவர்கள் ப்ராப்ளம். மீனவர்கள் வந்து அங்க இந்த சைடு ஸ்ரீலங்கா சைடு மீன் பிடிக்க போனா புடிச்சுக்கிறாங்க. கேரளா சைடு போனா புடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப கச்சத்தீவு போனா ப்ராப்ளம். இதெல்லாம் எப்ப சால்வ் பண்ண போறாங்க? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். சந்தோஷம். இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்குனது ரொம்ப சந்தோஷம். நம்முடைய மகாத்மா காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், இங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த மாரி எல்லாரும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த சுதந்திரத்த வாங்கி குடுத்தாங்க. ஆனால் இந்த சுதந்திரத்தை நாம் எந்த எந்த அளவுக்கு இந்த சுதந்திரம் என்ற தேரை இழுத்து வந்திருக்கிறோம். அந்த தேரை எங்கே நிறுத்தி இருக்கிறோம்? இன்னும் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் தூரம் எவ்வளவு என்று பார்த்தால், இன்னும் நெறைய பண்ண வேண்டியது இருக்குங்க. சிந்திக்கணும் நம்ம. நீங்க இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் தலைப்போட நான் உங்கள சந்திக்கிறேன். இத யூடியூப்
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.